இந்த வீடியோல MS Word இன்டர்மீடியேட் ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். 5 கேட்டகரிஸ்ல பார்க்க போறோம். ப்ரீவியஸா பேசிக் ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்டு காமெண்ட்லயும் சரி நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செலெக்ஷன் ஷார்ட்கட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு செலெக்ஷன் வரும்போது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது ஃபுல்லாக மவுஸே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நார்மலாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கர்சரை மூவ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்போ ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ கீ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆரோ கீஸ் கூடவே சில கீஸை கம்பைன் பண்ணோம்னாலே ஈஸியாக நம்ம செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் நீங்கள் பிடிச்சிட்டு ரைட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டு என்ன ஆகும்? செலக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் உங்கள் கர்சர் எங்கே இருக்குதோ அந்த கர்சரை நீங்கள் நேவிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ. ஓகே, ஈவன் இதே ஆர்டரில் நீங்கள் டீசெலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த ரிவர்ஸ் ஆரோ, லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணலாம். பட் ஆல்சோ லெஃப்ட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி என்டையர் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்கன்னா ஷிஃப்ட் டவுன் ஆரோ. மொத்த லைனையுமே செலக்ட் பண்ண போறீங்க, லைன் பை லைன் செலக்ட் பண்ண போறீங்கன்னா ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகே, ஸோ நான் கர்சரை கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் டெக்ஸ்ட்டில் வச்சிருக்கிறேன், லைனோட ஸ்டார்டிங்கில் வச்சதுனால அப்படி. இப்போ ஒருவேளை நீங்கள் இன்பிட்வீனில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுக்கும் போது செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கர்சர் இப்போ இங்கே வச்சிருக்கிறோம். கர்சர் வச்சிருக்கிற பொசிஷன்ல இருந்து டாக்குமெண்டோட எண்டு வரைக்கும் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு கொடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நாம கரெக்டாக கர்சர் எந்த பொசிஷன்ல வச்சிருந்தோமோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் தான் என்ன இருக்கு? செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், கர்சர் வச்சிருக்கிற பொசிஷனுக்கு பிஃபோர் மேல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அண்ட் ஈவன் உங்க கர்சர் இங்க இருக்குது, கர்சர் அந்த இருக்கிற பொசிஷன்ல இருந்து எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் அப்படின்னாலே ஷிஃப்ட் கீ ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ வெறும் எண்ட் பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? நான் பேசிக்லேயே சொல்லி தரேன். வெறும் எண்டுனா என்னது? லைனுடைய எண்டுக்கு கர்சர் போகும். இதுவே ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்க எண்டு கொடுத்தீங்கன்னா லைனோட எண்டுக்கு தான் கர்சர் போக போகுது. ஆனா ஷிஃப்ட் பிடிச்சிருக்கிறதுனால செலக்ட் பண்ணிட்டே போகும். இதே நீங்க ஷிஃப்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் செலக்ட் பண்ணும். அவ்வளவுதான். கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்கிப்புக்கு. ஓகே, ஒரு வேர்டா ஸ்கிப் ஆகி பொசிஷன் வருது இல்லையா? கர்சரோட பொசிஷன் ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதனால தான் முன்னாடி சொன்ன ஸ்மார்ட் செலெக்ஷன்ல நான் முதல்ல சொன்னதே வேர்ட் பை வேர்ட் நீங்க செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ ஆர் நீங்க லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஷிஃப்ட் ஃபார் செலெக்ஷன் அப்படிங்கிறத MS வேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி கரெக்டா இங்க ஆரம்பிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட்ல இருந்து குறிப்பிட்ட வேர்டு வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படியே மவுஸோட கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே கீழே இழுத்துக்கிட்டே வருவாங்க. ஓகே, அப்படிலாம் இழுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன தெரியுமா? F8ங்கிற ஷார்ட்கட் கீ. F8ங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் மோடு பார்த்தீங்கன்னா எனேபிளா இருக்கு. என்ன பிரதர் ஒண்ணுமே கண்ணில் தெரியலையேன்னா, கர்சர் இங்க இருக்குதா? இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு நார்மல் கிளிக் பண்ணுங்களேன். கரெக்டா கர்சர் எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுல இருந்து நீங்க எங்கெல்லாம் கிளிக் பண்றீங்களோ செலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். நாம முன்னாடி மாதிரி என்னது கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரியுதா? நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு இங்க வரைக்கும் வேணும், இந்த இடத்துல வரைக்கும் தேவை. ஸோ அழகா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் மோட நீங்க எனேபிள் பண்ணிட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க காப்பியோ பேஸ்டோ இல்லை வேற ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்களோ, என்ன ஆக்ஷன் செய்றீங்களோ செஞ்சுக்கலாம். எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் மோட் ஆஃப் பண்ணா என்னது? ரொம்ப சிம்பிள். எஸ்கேப் கொடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த ஆக்ஷன் செஞ்சாலும் சரி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ F8 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுது? எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் மோட் எனேபிள் ஆகுது. இதுவே F8 நீங்க ரிப்பீட்டடா 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகுதா? இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைன், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது ஹோல் பேரா, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது ஹோல் டாக்குமெண்ட். பட் இதுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. பட் நான் சொல்ல வர்றது F8யே நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்றேன். ஓகே, திருப்பி நீங்க F8 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கனாலே வேலை முடிஞ்சது. நீங்க திருப்பி F8க்கு போகணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் மோட். ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட்ஸ். சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். இப்போ நார்மலா வேர்ட்ல நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங், அதாவது சூப்பர் ஸ்கிரிப்டோட ஃபார்மேட்டிங் நடந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க, இல்ல 10th அப்படின்னு கொடுக்குறீங்க, செகண்ட்னு என்டர் பண்றீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா நடந்துடும். சில நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அப்படிங்கிற இந்த வேர்ட் ஆஸ் அ சூப்பர் ஸ்கிரிப்டா தேவை. அப்போ அதுல கர்சர் இருந்தாலே போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுங்க. பிளஸ் அப்படிங்கிறது நியூமெரிக்கல் கீபேடுக்கு போயிடக்கூடாது. இந்த கால்குலேட்டர் மாதிரி கீபோர்டோட ரைட்டு
எண்டில் இருக்கும் பாருங்க கால்குலேட்டர் கீபோர்டு மாதிரி. ஓகே, அந்த கீபேடுக்கு போயிடக்கூடாது. நார்மலாக நம்மளோட ஆல்ஃபா நியூமரிக் டெக்ஸ்ட் கீபோர்ட்லேயே இருக்கும் பாருங்க, அந்த செக்ஷன்லேயே ஒரு ப்ளஸ் மைனஸ் பேக் ஸ்பேஸுக்கு பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ங்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட். திருப்பி நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தா என்ன ஆகும், சூப்பர் ஸ்கிரிப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகும். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் வாட் இஸ் தட் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, திருப்பி நீங்கள் அதே ரிலீஸ் பண்ணுறதுக்கு சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர் ஸ்கோர் ஹைஃபன் அண்டர் ஸ்கோர் ஒரே கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரே கீழே தான் இருக்குது. ஓகே, அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேசிக்காக அண்டர்லைன் பண்ணுவோம். மற்றபடி வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணணும், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லாம் அண்டர்லைன் ஆகக்கூடாது. அப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுவே டபுள் அண்டர்லைன் வேணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி யூஸ் பண்ணலாம். அப்போ டபுள் அண்டர்லைன். அதே மாதிரி லைன் ஸ்பேசிங் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க தேவை அப்படிங்கிற லைன் ஸ்பேசிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே போய் செக் பண்ணி பாருங்க, 1 அப்படிங்கிற ஸ்பேஸ். கண்ட்ரோல் 2 கொடுத்தீங்கன்னா அப்போ 2 அப்படிங்கிற ஸ்பேஸ் வரும். அண்ட் ஈவன் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் 5ன்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் 5 கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 1.5 வரும். அதுக்காக கண்ட்ரோல் 3 கொடுத்தா வருமானு கேட்காதீங்க, கண்ட்ரோல் 3 கொடுத்தா வராது. ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் 1 அப்புறம் 2 அதுக்கப்புறம் 5. ஓகே, ஸோ லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது டாக்குமெண்ட் நேவிகேஷன் ஷார்ட்கட்ஸ். இதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சுருந்தேன். கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜம்ப் ஆகி போகும், ஒவ்வொரு வேர்டுக்கு அடுத்தது ஸ்கிப் ஆகி போகும் கண்ட்ரோல் ரைட் ஆரோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு வேர்டுக்கு அட் அ டைமில் நீங்கள் ஜம்ப் பண்ணணும் போது கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ லெஃப்ட் சைடில் பொசிஷன் மாறும். ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு யூ கேன் இது ஷார்ட்கட் கீஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ரைட் ஆரோ ஒவ்வொரு வேர்டாக, கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு வேர்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். ஐ மீன் கர்சரோட பொசிஷன் மாறும், உங்கள் ஒர்க்கை ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பேராவாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த பேராவை ஜம்ப் பண்ணணும், இல்லை உங்கள் கர்சரோட பொசிஷனை அடுத்த பேராவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் டவுன் ஆரோ யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் டவுன் ஆரோ யூஸ் பண்ணும்போது அடுத்த பேராகிராஃப், அது அப் ஆரோனா மேலே, ஓகே, டவுன் ஆரோங்கிறது கீழே. ஸோ குயிக்காக நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் கர்சரை நேவிகேட் பண்ணி டக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு மவுஸுக்கு கையை போகாமல் டப்புன்னு வேலையை முடிக்கிறதுக்கு தான் இது. அதே மாதிரி இன்னும் நீங்கள் பேஜ் வைஸ் நீங்கள் இல்லை செக்ஷன் வைஸ் நீங்கள் டக்குன்னு நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேஜ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேஜில் வந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், 5th பேஜுக்கு போகணும், என்டர் கொடுத்தாலே போதும். இல்லை 2nd பேஜுக்கு போகணும், இல்லை 1st பேஜுக்கு போகணும். இல்லை நீங்கள் மேசிவ் நம்பர் ஆஃப் பேஜஸ் வச்சுருக்கிறீங்க, 20, 30, 100s அப்படின்னு வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை +2 கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செக்ஷன் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா செக்ஷன் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30வது லைனுக்கு போகணும். ஓகே, ஐம் சாரி, 30வது லைனுக்கு என்ன பண்ணணும், நேவிகேட் பண்ணி போகணும். இல்லை 65 அந்த லைனுக்கு போகணும், இல்லை 70th ஆஃப் லைனுக்கு போகணும். ஓகே, ஸோ இப்படி ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ இப்படி ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். 4th கேட்டகரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கண்ட்ரோல் F ஃபார் ஃபைண்ட். ஸோ லெஃப்ட் சைடில் நேவிகேஷன் பெயின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணுறீங்களோ, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்குது, இருந்தால் காமிக்க போகுது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ இருக்கா, எஸ், ஓகே. ஸோ அப்போது அந்த குறிப்பிட்ட வேர்ட், அந்த டெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் அந்த ரிசல்ட்ஸில் நீங்கள் தாராளமாக போய் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். நேவிகேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பேஜஸ், ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் இங்கே நேவிகேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், கண்ட்ரோல் ஹெச் ஃபார் ரீப்ளேஸ். ஓகே, ரீப்ளேஸ்ன்னு வரும்போது இங்கே வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தனியாக வீடியோவே இருக்குது. ஓகே, நான் அதோடைய டிஸ்கிரிப்ஷனையும் அதோடைய லிங்க்கையும் பின்டு காமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. ஃபைண்ட் வாட், இப்போ எதை கண்டுபிடிக்கணும், வீடியோங்கிறத கண்டுபிடிக்கணும், எதால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் MP4 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கலாம். இது மோஸ்ட்டாக தெரிஞ்சது ஷார்ட்டாக, அதனால தான் இதை சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது ஒரு தனி கேட்டகரியாகவே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இதில் இன்னும் 2-3 ஷார்ட்கட் கீஸ் சேர்க்கலாம், அது அந்த அளவுக்கு அவசியம் இருக்காதுங்கிறதுக்காக தான் விட்டுட்டேன். ஃபைனலாக 5th கேட்டகரி பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ ஒரு டேபிள் அப்படின்னும் போது இப்போ நான் குயிக்காக ஒரு டேபிள் உங்களுக்கு குயிக் டேபிள்ஸில் இருந்தே கொண்டு வந்துடுறேனே. எஸ், ஸ்டைலை மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ டேபிளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மவுஸை வச்சு தான் ஒவ்வொரு செல்லுலையும் வேலை செய்கிறதுக்கு, என்ட்ரி பண்ணுறதுக்கு மவுஸ் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணுறது வேலைக்கே ஆகாது. அதாவது அப்படி பண்ண வேண்டாம்,
அதுக்கு பதிலா நீங்க டேபோடைய கீயை என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க டேப் பிரஸ் பண்ணாலே அடுத்த செல் என்ன ஆக போகுது மூவ் ஆகும். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், ஐ மீன் நேவிகேட் பண்ணி ஈஸியா நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்க பின்னாடி வரணும், ரிவர்ஸ் இன்னொரு முன்னாடி செல்லுக்கு வரணும்னா ஆரோ கீஸை யூஸ் பண்ண வேண்டாம். ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ஓகே, ஷிஃப்ட் டேப் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் செல்லுக்கு வருவீங்க. டேப் கொடுக்கும்போது அடுத்தடுத்த செல் பார்த்தீங்கன்னா போகும். இன்னும் நீங்க டேப் கொடுத்துட்டே வரும்போது ஒன்ஸ் அந்த டேபிளோட எண்டை ரீச் பண்ணிட்டீங்க, அப்போ டேப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ரோ, ஓகே, சேம் ஹைட்டு சேம் விட்த்து, ஓகே, உள்ள நீங்க என்ன ஃபார்மேட்டிங் ஆர் லைன்ஸ் என்ன ஷேட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டிங்கோட அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். ஸோ ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது உண்டு, கிரியேட் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டைல்ஸை நீங்கள் எந்த டேப்ல இருந்தாலும் சரி, நார்மலாக அதாவது என்ன நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டக்குன்னு நீங்கள் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl+Shift+S உடனே அப்ளை ஸ்டைல்ஸோடைய டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நார்மலாக உங்களுடைய ஆரோ கீஸை யூஸ் பண்ணியே நீங்கள் தாராளமாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தாலே போதும். ஆல்சோ இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஹெட்டிங் 1 to 9 நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ இருக்குது. மோஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ Ctrl+Alt+1 ஹெட்டிங் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+Alt+1 அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் நார்மலாக வந்து Ctrl+Alt+2 அண்ட் ஆல்சோ Ctrl+Alt+3 ஹெட்டிங்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 கேட்டகரி பார்த்துருக்குறோம். ஒன்று ஸ்மார்ட் செலெக்ஷன், ரெண்டாவது அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், மூணாவது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டோட நேவிகேஷன், நாலாவது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபைனலாக டேபிள்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஷார்ட்கட்ஸ். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயந்தான், ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது விஷயமே கிடையாது. யூஸ் பண்ண தான் அது உங்களுக்கு நல்ல பதியும். நீங்கள் எப்போவுமே இயல்பாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உண்மையிலேயே அது உங்கள் டைமை சேவ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஷார்ட்கட் கீஸ் டைமை சேவ் பண்ணும். ஷார்ட்கட் கீஸ் யூஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ரொடக்டிவாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எவ்வளவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதோடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர தெரிஞ்சு ஒரு லிஸ்ட் மாதிரி மண்டல வச்சுக்கிறது பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஷார்ட்கட் கீஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் வீடியோவுக்கான லிங்க்கை நான் கீழே பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் நான் சொல்லும் போது அந்த வைல்ட் கார்ட்ஸை சொல்லியிருந்தேன், அதுக்கான வீடியோ நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அதையும் லேர்ன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு கைட் ஷீட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கைட் ஷீட்டையும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் உள்ள ஷார்ட்கட் கீஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டேக் கேர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.